but you should listen to the interludes of the music. Thank you, Segaran sir. I'm extremely sorry for the long silence. எங்க இருக்காங்க இவங்க? லண்டன். லண்டனில் நீங்க இருந்தால் சொல்லிக் கொள்ளாடுமில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மறுபடியும் டிரான் விலாக்ஸ். ஆனால் இந்த டிரான் விலாக்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷலான எபிசோடாக இருக்கும், எஸ்பிபி லவர்ஸுக்கு மட்டும். இன்றைக்கி 25th செப்டம்பர் 2024 எஸ்பிபி அவர்கள் எங்களை விட்டு மறைந்து சரியாக 4 வருஷம் ஆகுது. ஸோ அதை மார்க் பண்ணி இன்றைக்கி எஸ்பிபி அவர்களை பற்றின ஒரு அழகான கன்வர்சேஷனோட இந்த எபிசோடை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்பிபி அவர்கள் வந்து ஸ்ரீலங்காவில் நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி வந்திருக்காரு, நிறைய பேருக்கு தெரியும். அதில் ஒரு ஆள் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவர் கேப்டன் ஸ்ரீ சேகரம், கேப்டன் ஸ்ரீ அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீதரன் சேகரம் கிட்டத்தட்ட 45 வருஷமாக பைலட்டிங் ஃபீல்டில் இருந்துட்டு இப்போது ஓய்வு பெற்றிருக்கிறாரு. ஒரு 13 வருஷம் ஏர்ஃபோர்ஸுக்கு பைலட்டாக இருந்தார். அதுக்கு பிறகு 33 வருஷமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு பைலட்டாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 22 வகையான ஏர்க்ராஃப்ட் அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 சீட்டர் ஏர்க்ராஃப்ட்லேருந்து 400 பேசஞ்சர்ஸ் போகிற மிகப்பெரிய ஃப்ளைட்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ அவருக்கும் எஸ்பிபி சாருக்கும் இடையில் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியும். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ உங்களுக்கும் தெரிய போகுது. முக்கியமாக எஸ்பிபி சாருடைய வெரி எக்ஸ்க்ளூசிவ் கிளிப்ஸ் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கேப்டன் நம்ம கூட இருக்காரு, பேசலாம். ஹாய் கேப்டன், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். ஏதாவது ஷோஸில் தான் அவங்கள பார்ப்போம் கூட அதிகமாக. இசை பீரியட் எல்லா ஷோக்கு ஏழுமான ஷோக்கு எல்லாருக்கும் நான் போகிறேன். அந்த நாள்லேருந்து இருந்த ஒரு லவ் டு மியூசிக். ஸோ அந்த லவ் டு மியூசிக் தான் அவங்களையும் எஸ்பிபியையும் சேர்த்து வச்சுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது மியூசிக் மட்டும் இல்லை, அவருக்கும் எனக்கும் வந்து ஒரு ஒரு நான் சொல்கிற ஒரு டிவைன், அதாவது தெய்வீக ஒரு உறவு ஒன்று இருந்தது. ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த இலங்கையில், பிஸ்னஸ்காரங்க, தமிழ் பாட்டெல்லாம் செய்கிற பெரிய பிரபலங்கள் இருந்தாலும் அவர் எந்த வீட்டில் தான் வருவார். அதோட அந்த ஒரு ஈர்ப்பு தான் இருந்தது. அது கடவுளுக்கு தான் தெரியும். ஓகே, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிச்சு? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா ஃபஸ்ட் டைம் அவர் வரைக்கும் ஜெஃப்னா ஷோக்கு வந்தவர், கங்கையவனோட வந்த ஷோக்கு. ஜெஃப்னாக்கு அந்த ஷோக்கு யாராவது அவங்க பார்க்குறாங்க, ஒரு நல்ல காரும் அது ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கேட்டது. நான் உடனே வாலண்டியர் பண்ணிட்டேன். ஸோ அவர் ஜெஃப்னாட ஷோ செய்யும்போது அந்த நேரத்தில் நான் தான் அவரை மேலேயும் கீழேயும் கொண்டது, அவரையும் கங்கையவனையும். அதில் துவங்கின ஒரு நட்பு. அப்புறம் அவர் ஃபஸ்ட் டைம் ரூமுக்கு அழைச்சார், அவரோட பேசி கதைச்சிக்கிட்டு. அந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொன்னேன், இது வரைக்கும் ஒரு எங்களோட இந்த கொழும்பு வீட்டுக்கு வந்திருக்கிறார், இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார், இந்த மட்டக்களப்பு வீட்டுக்கு ஒய்ஃபோடு வந்திருக்கிறார். இது வரைக்கும் நான் அவரை சார் இந்த பாட்டு எனக்கு பாடுறீங்களான்னு கேட்கவே இல்லை. ஆனால் அவர் கதைக்க விட்டா, அவர் பேசுகிறதே ஒரு பாடுற மாதிரி. And everybody thinks that song portion, but you should listen to the interludes of the music. திருப்பி அவர் 50 ஷோக்கு வந்தார், அதுலேயும் எங்களோட வீட்டில் வந்தார். அதுக்கப்புறம் மோகன்ராஜுக்கு ஒரு ப்ரோக்ராம் செய்தார், பிஎன். அதுக்கு அந்த டைமில் வரைக்கும் இதில் இருந்தவர் கிங்ஸ்பரியில். அதில் போய் அந்த நேரம் என்னை வந்து இங்கே வீட்டை வந்தேன். பிறகு தொடர்ந்து எனக்கு மெசேஜ் அடுத்த விட்டு ஒருத்த நாள் அங்கே இருக்கல மெசேஜ் போடுவார். கோவிட் டைம் வந்தோடனே சரியான மன வருத்தம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 1 வீக்குக்கு முந்தைய எனக்கு போட்ட கடைசி மெசேஜ். Thank you, Segaran sir. I'm extremely sorry for the long silence. No particular reason.
So just like that, so many things on my plate. We are all doing well, very well, literally, and hope the same with you. I think Sri Lankan has started flying, and are you on the charts? Are you flying? And my love to everyone at home. Please communicate. God bless us all. சரியான துக்கம். எங்களை அம்மா அப்பா இறந்து அழுததுக்கு அப்புறம் அவர் இறந்து தான் நான் கவலைப்பட்டேன். இவ்வளவுக்கு அருமையான மனுஷன். பாடகர்லாம் எத்தனையோ பிரபலங்கள் எங்களை எந்த ஏர்லைன் வாழ்க்கையில் நிறைய பிரபலங்களை நான் மீட் பண்ணியிருக்கிறேன். மியூசிக் சம்மந்தமாக இல்லை, எல்லாம். ஆனால் ஒரு உண்மையான ஒரு நல்ல மனுஷனை நான் உண்மையாக இழந்த மாதிரி தான் ஃபீலிங். சரியா 10 வருஷம் வயசு டிஃபரன்ஸ் எனக்கும் அவருக்கு அது சொல்லுவார். இன்னும் 10 வருஷம் தான் வித்தியாசம். அது நான் வயசு என்ன சார் வயசு என்ன, ஸ்ரீ கேப்டன் ஸ்ரீன்னா அவர் கூப்பிடுவார். இந்த அவரை பிளேனில் நான் தான் ஃப்ளை பண்ணி ஒரு நாள் காக்பிட்லேயும் இடைக்கு வச்சு சொல்லியிருக்கீங்க. நான் சும்மா கேட்டேன், நீங்கள் பாட்டு பாடுற லேசா இப்படி இந்த பிளேன் ஓட்டுறது லேசாண்டு பாட்டுக்கு பாடுறதுக்கு அதை சம்மந்தப்படுத்த விடலாம்னு சொல்ல இன்ட்ரெஸ்டிங். ரிக்வெஸ்ட் பண்ணாரா இல்லை நீங்களே கூப்பிட்டு போனீங்களா? இல்லை அவரோட ஃப்ளைட்டை நான் தெரிய போகிறாரு, நான் ரிக்வெஸ்ட் பண்ணி நான் மாற்றி கொண்டேன். ஆனால் அவருக்கு தெரியும் நான் காக்பிட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தது. ஆமாம், இல்லை அவரை நான் பிஸ்னஸ் கிளாஸில் இருந்து வேறு வந்து கூப்பிட்டு இருத்தி வச்சேன் லேண்டிங். இனி அவர் உலக காட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச கொண்டு காட்டணும் தானே. ஸோ அதை நான் சில கிளிப்ஸ் பார்த்துருக்கேன். அதை நீங்கள் அந்த வீட்டில் இருந்து அவர் பாடுறது அந்த சில விஷயங்கள் அதுகள் எப்படி அதெல்லாம் அது ஒரு ட்ரெஷராக நான் மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ இந்த இதில் இருந்து ஒரு 2 மணித்தியாலும் 2.5 மணித்தியாலும் எங்கிட்ட அவர் சாப்பாட்டுக்கு வந்தவர் சொன்னார், நான் பூண்டு எல்லாம் சாப்பிட மாட்டேன். எங்களோட ஒய்ஃப் அதுக்கு ஸ்பெஷலாக செய்தார். அத்தனையும் ஸ்ரீலங்கன் சாப்பாடு, அத்தனையும் நல்லா சாப்பிட்டார். அது தெரியாத முடியப்பம் சொதி, அப்புறம் இந்த வெந்தய குழம்பு, பூண்டு போடாத வெந்தய குழம்பு, அப்புறம் அது பிராமின் தானே, மத்தியம் சாப்பிட மாட்டார். என்ன கசினரால் லண்டன்லேருந்து அவங்க தெரிஞ்ச வாரன்னு அவருக்கு இருப்பு கொள்ளையில் எனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு நான் அந்த கதையை நான் சொன்னேன் அவருக்கு. எடுங்க ஃபோன், அவட பேசணும் என்று உடனே ஃபோனில் எடுத்து அவட பேசிட்டேன். இளைய நிலா ஒழிகிறது. ஒரு மாதிரியே பாடுறேன் நான். இன்னொரு தடவை நான் கொஞ்சம் சோபரா இருக்கும்போது கச்சேரியே பண்றேன். Give me your word that you won't kill your cousin. Okay. Very good. Oh my God, சொன்னது அவங்கள பத்தியா? பக்கத்தில் நீயுமில்லை, பார்வையில் ஈரமில்லை, தங்கத்தில் பாஷையில்லை, சுவாசிக்க ஆசையில்லை, கண்டு வந்து சொல்வதற்கு எஸ்பிபிக்கு ஞானமில்லை, நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் எதுமில்லை. எங்க இருக்காங்க இவங்க? லண்டனில் நீங்க இருந்தால் சொல்லிக் கொள்ளாடுமில்லை. ஓகேயா? ப்ளீஸ் sing. இவ்வளவு சிம்பிளான ஆளுண்டா, இவ்வளவு டவுன் டு அர்த் ஹியூமிலிட்டி ஆளுண்டா இங்கே இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தார். எங்களோட வீட்டுக்கு சமையலுக்கெல்லாம் எங்களோட வேலைக்கு வந்த லேடிஸ் 2 லேடிஸ் அங்கே எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க முன்னுக்கு வராமல். அதுக்கு சார் யார் அது? அது எங்களோட வீட்டில் அதே அப்படி பார்க்குறாங்க. அன்றைக்கி பயத்துலேருந்து உடனே போய் அவங்கள வெளியில் வந்து அவங்களோட பக்கத்தில் வச்சு படமெல்லாம் எடுத்து யார் இப்படி செய்வாங்க? அந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹியூமிலிட்டி அண்டு, மனத்தாழ்மை அண்டு. மனத்தாழ்மை சும்மா ஆக்ட் பண்ணுறது வேறு, நிறைய பேர் இருக்காங்க உள்ளத்துலேருந்து வாரது வேறு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்றைக்கி அந்த நான் கடைசியாக அவர் இங்கே இலங்கைக்கு வந்தது கம்பன் விழா, அதில் ஃபெலிசிட்டேட் பண்ணது அவரையும் தங்கக்காரவங்க. அது முடியத்தான் இது நான் கொண்டு வந்தேன்.
நான் சும்மா கேட்டேன் சாப்பிட்டு நிச்சயமா நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன். சந்தோஷம் வந்தது. வந்து எனக்கு வெரி க்ளோஸான 2-3 பேர் தான் நான் இன்வைட் பண்ணேன். நான் அவருக்கு தெரியும் பெரிய இப்போ போனாலும் எங்கே போனாலும் அவருக்கு கூட்டம் இருக்கு, ப்ரைவசி இல்லை. நான் அதை நான் அட்வான்டேஜாக எடுக்க இல்லை. ஸோ கொடுத்துட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க, சாப்பாட்டுக்கு நிற்க இல்லை அவங்க. இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு சொன்னாங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவர் சோம்பில்லாமல் இருக்கும்போது நான் ஒரு சாங் அவர் படித்த பாட்டே நான் படித்து அவருக்கு அனுப்புனேன். நலம்பால என்னாலும் என் வாழ்த்துக்கள் எனக்கு விழுந்தே. என்ன அவருக்கே என்ன எஸ்கிமோக்கே ஐஸாண்டு அது இல்லை. நான் ஒரு பாடகன் இல்லை. ஆனால் என் உள்ள உணர்ச்சி பூர்வான உணர்ச்சி அவருக்கு நான் சொல்லணும். இப்படித்தான் அவர் என்ன நான் ஒரு பைலட், அவர் ஒரு சிங்கர். அவர் என்ன சிங்கர் நான் ஜட்ஜ் பண்ண போகிறதும் இல்லை, நான் அவரை பைலட்டிங் ஜட்ஜ் பண்ணேன். ஆனால் அந்த பாட்டை நான் படித்து அனுப்புனேன். இவ்வளோ கெத்திருக்கவங்களுக்கு அவருக்கு அனுப்புறது அதுக்கு அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் சொன்ன நான் உங்களை ரெக்கார்டை அனுப்புகிறேன். அது கடைசியாக அவர் எனக்கு அதுக்கப்புறம் 1 வீக்கு அப்புறம் என்டர் பண்ண ஹாஸ்பிட்டல். அது அவ்வளோதான் கடைசி. அவரோட நான் கண்டாக்ட் பண்ண ஒரு மகனும் எனக்கு விருப்பம் இல்லை அவரோட கண்டாக்ட் பண்ணுறதுக்கு. அது ஒரு தனிப்பட்ட வேறு விஷயம். அது அவர் எனக்கு தெரியாது. அதோட நாங்கள் பிலீவ் பண்ணுறது உயிர்த்தெழுப்புறது பிலீவ் பண்ணுறது. ஸோ அவருக்கு சொல்லியிருக்கிறேன், நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு உயிர்த்தெழுப்பப்படுவோம், நீதிமான்கள் உயிர்த்தெழுப்பப்படுவார்ன்னு சொன்னது நிச்சயமாக உயிர்த்தெழுப்பப்படுவார் என்று எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு நல்ல மனுஷன். வேறு ஒன்றுமே அந்த பாடுறதை விடுங்க. எத்தனையோ பேர் நான் சொன்ன மாதிரி நான் மாணிக்க விநாயகத்தில் நான் ஃப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். கங்கை அமரங்களையும் நான் தெரியும். மியூசிக்லாம் நான் ஓடிட்டு வரேன், வேற ஒன்றுமே இல்லை மியூசிக்காக. ஆனால் இப்படி ஒரு மனுஷன், அது இவ்வளவு பாப்புலரான மனுஷன், இவ்வளவு மனத்தாழ்மையாக இருக்கிற அபூர்வம். இல்லை, அதனால தான் நான் யோசிக்கிறேன், அந்த குவாலிட்டியால் தான் அத்தனை ஜென்ரேஷன்ஸ் தாண்டி அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். அதுவும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற 1 வீக் முன்னாடி கூட அவர் அதே ஃப்ரெஷ் வாய்ஸில் பாடிட்டே இருந்தார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி அவர்கிட்ட கேட்டேன், எஸ்பி சார் நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்களே ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, ட்ரிங்க் எடுக்கக்கூடாது, அது செய்யக்கூடாது, என்ன பேசுகிறீங்க? இங்கே பாருங்க, நான் என்ன சாப்பிட்றேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், என்னோட ட்ரிங்க்ஸ் எடுத்தேன், என்ன குரல் வித்தியாசம் இருக்கா? இல்லை 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 இல்லை, கடவுள் கொடுத்தது. பதவியுமே ஜெயசுதாசன் சுரமான வயசு. ஆனால் இப்போ வயசு போனோடனே மாறிடுது. அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சாப்பிடக்கூடாது, எல்லாரும் ஸ்ட்ரிக்ட். நிறைய பேசவே மாட்டார். கன்சர்ட்டுக்கு முன்னாடிலாம் நிறைய பேச மாட்டார், ஏன்னா வயசை பட் இவர் அப்சைட் டவுன். அவர் இப்படி பேசிட்டு அப்படியே போய் பாடிட்டு அப்படியே போயிடுவார். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் நிறைய வாய்ஸ் நோட்ஸ் தான் அனுப்புவார். எஸ்எம்எஸை விட வாய்ஸ் நோட்ஸ் நிறைய எல்லாருக்கும் அனுப்புவார். அவர் எஸ்எம்எஸை விட வாய்ஸ் நோட் தான், வாய்ஸ் அனுப்புறாரு. பார்த்தவன் நான் பல பேரு, உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு. இது வரணும் வன்பரத்தில் வரணும் இல்லையா? ஸோ ஐ மேக் எ நோட் வேர் ஐ ஹேவ் டு டேக். ரகள விட்டாக்கா ரக்கு நக்கு எல்லாமே. ஐ ஆஸ்க் வாட் இஸ் ரக்கு நக்கு. மலேசியாவுக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தார், என்ன வர சொன்னார், நான் ரெடி போகிறதுக்கு. ஓகே, அது கேன்சல் ஆகிடுச்சு கோவிடால். அதுதான் அவர் கடைசியாக அவர் பிளான் பண்ண பெரிய மியூசிக்கல் ப்ரோக்ராம். ஆனால் அவர் அந்த கோவிட் வர முந்தி அவர், நான் நினைக்கிறேன் ட்ரிவாண்ட்ரமோ அங்கேயோ போயிருந்தார். அதுலேருந்து தான் அவருக்கு தொத்துனது கேள்வி. அது நீ ப்ரூஃப் ஒன்றும் இல்லை. அதோட உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, அவர் ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் வாலண்டியராக செய்தார். ஸ்டூடியோவில் போய் ஆக்கள் காசு கொடுத்தா அது அவர் நினைக்கிறேன் வீட்டில் இருந்து தான் செஞ்சார். லைவ் ஃபேஸ்புக் லைவ் செஞ்சார். எஸ், லைவ். அதில் வர காசு அது யார் செய்கிறாங்க அப்படி? அந்த ஸ்டேஜ் மியூசிஷியன்ஸுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு ஷோஸ் இல்லாதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதில் ஃபண்ட் ரைஸ் பண்ணார். ஃபேவரட் சாங்ஸ் பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடி அதில் ஃபண்ட்ஸ் எடுத்து செஞ்சார். அது லாஸ்ட் மோமெண்ட் வரைக்கும் அவர் செஞ்சார், ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் செஞ்சார். நான் கூட மெசேஜ் போட்டேன், எனக்கு ஒரு பாட்டு படிக்க, உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும், சும்மா சொங்க சேகர், நான் எந்த பாட்டில் எப்போ நான் உங்களுக்கு பாடுறேன். ஸோ ஐ டிட் அ ஸ்மால் டொனேஷன். That's Shankara. I sang like this. Rajinikanth didn't talk anything. Later in a press this thing he said, I learned something from Sir SPB that day.
I was little reluctant to do all those things. They said, give us some space. But this gentleman, when he says thank you and sings in a lounge, everybody was watching. What are we without those audiences who love us, you know? Yeah. Recently, last month, I was shooting in Ramoji Film City in Hyderabad. He was shooting for this latest Tamil film. Yeah. I went to invite him to my set to come. It's a big village set. He was sitting there. And he's very courteous. Very, very courteous. Sir. He always calls me, sir, namaskar. And he will speak in my language. He knows how to speak. He is from Kannada, no? His mother tongue is Kannada, Yeah. but he speaks in Telugu also. He was speaking in Telugu. Ikkada chudu. Ikkada chudu. Then he said, sir, சும்மா எப்படி சார் அப்படியே இருக்கே உங்கள் வாய்ஸ் அப்படியே இருக்கே உங்கள் வாய்ஸ் ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் ஹிம் அப்படியே இருந்தால் எனக்கு ஏன் நிறைய பாட்டு கொடுக்கல It's a curious question. He will not interfere anything, you know, jobs of new. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், அவர் வந்து மற்ற சிங்கர்ஸ் எல்லாம் வருவாங்க, பாடுவாங்க, போவாங்க. இவர் முதல்ல வந்தோடனே மியூசிஷியன்ஸ் நேம் எல்லாம் கேட்டு எழுதுவார். ஈவன் சிங்கள மியூசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணி போது அவங்களோட பேரெல்லாம் ப்ரொனன்சியேஷன் எப்படியெல்லாம் கேட்டு எழுதிட்டு அந்தந்த டைமில் அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி ஸ்டேஜில் சொல்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செய்வார். Absolutely. ஸோ கடைசியாக ஒரே ஒரு கொஷின் உங்கள்கிட்ட. இப்போது முழு உலகமுமே, அதாவது தமிழ் பேசும் அவ்வளோ பேரும் மிஸ் பண்ணுற ஒரு கேரக்டர்னால் அது எஸ்பிபி தான். பர்சனலாக நானும் அவரோட கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த குவாலிட்டிஸ் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்டு இப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா அவர் நம்மளோட இல்லை அப்படிங்கிறது. வாய்ஸாக இருக்கார், நாங்கள் இல்லாமல் போனாலும் அவர் இருப்பார். பட் அவர் அந்த உயிரோடு நம்மளோட இல்லை, அவரை நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து கொஞ்சம் ஹெவியானது. அப்படி இருக்கும்போது எங்களோட ரொம்ப க்ளோஸாக பண்ணலாம், உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குது? அதுதான் நான் சொன்னேன், அவரை நினைப்பு எப்பயுமே அந்த நினைப்போடு இருக்கிறதான் எங்களோட பேரண்ட்ஸை நிற்கிற மாதிரி. ஆனால் என்னோட நான் சொல்கிற மாதிரி நாங்கள் ஐ பிலீவ் இன் ரிசரெக்ஷன், அதாவது உயிர்த்தல். அதில் நிச்சயமாக வருவாருன்னு அந்த நம்பிக்கை அந்த எனக்கு இருக்குது. அந்த இதுதான் இருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் மீண்டும் சந்திக்க வேணுமென்ற அது இருக்கிறார்கள் ஒரு ஆள் இவர் தான், இந்த பேரத்தோடு மாறி. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனுஷன். பாடுறதை விடுங்க, மியூசிக் டேலண்ட்டை விடுங்க, சாதாரண ஒரு அப்படி ஒரு ஆளை பார்க்குறது கஷ்டம். அதுதான் எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சது. அதோட ஒரு உண்மையான ஒரு நல்ல மனுஷன் நான் ஜட்ஜ் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ கேப்டன். தேங்க்யூ வெரி மச். டைமுக்கு அண்டு ஒரு நல்ல மூமெண்ட் இது அவரை பற்றி நாங்கள் பேசுறது கிடைச்சது. நிச்சயமாக நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்குது. அவர் இல்லாட்டியும் வந்து தொடர்ந்து நாங்கள் இல்லாட்டியும் அந்த அவர் சாங்ஸ் இன்னும் எத்தனையோ ஜென்ரேஷன்ஸுக்கு இருக்கும். அட்லீஸ்ட் அவருக்கு நாங்கள் புதிய உலகம் பார்க்கும்போது அவருக்கு நிச்சயம் அவர் எல்லாம் வந்து திருப்பி படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ கேப்டன். ஓகே, தேங்க்யூ.